உங்களுக்கே நல்லா தெரியும், சென்னையிலேயே செம்ம குரோத் ஆகிட்டு இருக்கக்கூடிய ஏரியால ஒண்ணு உரகடம். அப்படிப்பட்ட இந்த உரகடத்துல வெறும் 12 லட்சம் ரூபாய் இருந்தாலே போதும், உங்களால சொந்தமா ஒரு லேண்ட் வாங்கிக்க முடியும். இந்த ப்ராஜெக்ட் கிட்டத்தட்ட 22 ஏக்கர் கொண்ட ஒரு மெகா டவுன்ஷிப். இதுல இப்போ 9 ஏக்கர் டெவலப் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. டெவலப் பண்ணி இருக்கும் போதே நீங்க வந்து வாங்கினீங்க அப்படின்னா தான் இந்த அளவுக்கு ரேட் ரொம்ப கம்மியா வாங்கிக்க முடியும். ஆமாங்க, 12 லட்சம் ரூபாய்க்கு லேண்டும் 33 லட்சம் ரூபாய்க்கு இடத்தோட தனி வீடு கட்டி கொடுக்குறாங்க. இன்னொரு விஷயத்தை நோட் பண்ணிக்கோங்க, இந்த ப்ராஜெக்ட்டுக்கு பக்கத்துலேயே பார்த்தீங்க அப்படின்னா இன்னொரு கம்பெனி லேஅவுட் போட்டிருக்காங்க. அங்கே பெர் ஸ்கொயர் ஃபீட் 3300, 3500, 3700 போய்கிட்டு இருக்கு. இது இல்லாமல் எனக்கு பின்னாடி தெரியுது இல்லையா, ஹிராநந்தினி ஒரு இடத்துலயே நல்ல ஃபேமஸாக இருக்கக்கூடிய ஹிராநந்தினி அப்பார்ட்மெண்ட். அந்த அப்பார்ட்மெண்ட்டுக்கு பக்கத்தில் பார்த்தீங்கன்னா பெர் ஸ்கொயர் ஃபீட் 4000, 4200, 4500 போய்கிட்டு இருக்கு. அதை கம்பேர் பண்ணும்போது இங்கே பெர் ஸ்கொயர் ஃபீட்டுக்கு 1000 ரூபாயில இருந்து 1500 ரூபாய் வரையுமே கம்மியாக கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. இவ்வளோ கம்மியாக நீங்கள் வாங்கணும்னா இப்போ இந்த ப்ராஜெக்டோட வேலை நடந்துகிட்டு இருக்குது. ஸோ இப்போ வந்தால் தான் உங்களால் இந்த அளவு கம்மியாக வாங்கிக்க முடியும். இந்த ப்ராஜெக்டை ஃபுல் ஃபினிஷ் பண்ணி லான்ச் பண்ணிட்டாங்க அப்படின்னா மார்க்கெட் வேல்யூ என்னவோ அந்த வேல்யூக்கு இவங்களுமே கொடுக்க ஆரம்பிச்சிருவாங்க. ஸோ அப்போ உங்களால் இந்த அளவுக்கு ரேட் ரொம்ப கம்மியாக வாங்க முடியாது. ஃபைனலாக நீங்கள் ஒரு பெஸ்ட்டு இன்வெஸ்ட்மெண்ட்டுக்காக லேஅவுட் தேடுறீங்க அப்படின்னா கண்டிப்பாக இந்த ப்ராஜெக்டை வந்து இந்த வாரம் பார்த்துட்டு சைட் விசிட் பண்ணுங்க. ஸோ அப்படிப்பட்ட இந்த ப்ராஜெக்ட் பற்றி நம்ம இந்த வீடியோவில் ஃபுல்லாக பார்த்து தெரிஞ்சுக்க போகிறோம். ஸோ அதனால் நீங்கள் இந்த வீடியோவை கொஞ்சம் கூட ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள். அதுக்கு முன்னாடி நான் தான் அமீர்கான், மார்க்கெட் தமிழ் யூடியூப் சேனல்ல இருந்து. இதுவரை நீங்கள் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணதா அப்படின்னா இப்போ சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சப்ஸ்கிரைப் பண்ணால் மட்டும் பார்த்தாது, பக்கத்தில் பெல் பட்டனையும் மறந்துக்கோங்க. அப்போ தான் இது மாதிரி நம்ம அடுத்த எந்த வீடியோ போட்டாலும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வந்துகிட்டே இருக்கும். ஓகே, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஓகேங்க, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த ப்ராஜெக்ட் பற்றி இப்போ நான் சொல்ல போகிறது இல்லாமல் உங்களுக்கு வேறு ஏதாவது டவுட் இருந்துச்சா அப்படின்னா நீங்கள் ஃபோன் பண்ணி வாட்ஸ்அப் பண்ணி கேட்டுக்கலாம். ஃபோன் நம்பர், வாட்ஸ்அப் நம்பர் எல்லாமே ஸ்க்ரீன்லையும் கொடுத்துருக்கேன், டிஸ்கஷனில் இருக்குது. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த ப்ராஜெக்ட்டை நம்ம ரிவ்யூ பண்ண கூப்பிட்டுருக்காது காவியா குரூப்ஸுங்க. ஆக்சுவலி காவியா குரூப்ஸில் நிறைய ப்ராஜெக்ட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அப்படி இருக்கும்பொழுது காவியா கார்டன் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த ப்ராஜெக்ட் பார்த்தீங்க அப்படின்னா ஓரகடத்தில் லொக்கேட்டாக இருக்குது. ஆமாங்க, ஓரகடத்தில் இருக்கக்கூடிய கண்டிகையில் தான் இந்த ப்ராஜெக்ட் லொக்கேட்டாக இருக்குது. அப்படிப்பட்ட இந்த ப்ராஜெக்ட்டை பொறுத்தவரை என்ட்ரன்ஸில் கிராண்டாக ஆர்ச் கொடுத்துருக்காங்க. எனக்கு மாதிரி தெரியலையா, ஸோ பார்க்கறதுக்கு ப்ரீமியம் லுக்கில் இருக்குது. கிராண்டாக ஆர்ச் கொடுத்துருக்காங்க. சுற்றி பார்த்தீங்க அப்படின்னா காமன் போட்டிருக்காங்க. உள்ளுக்குள்ள 40 அடி பிளாக் டாப் ரோடு, 30 அடி பிளாக் டாப் ரோடு, 20 ரோடு பிளாக் டாப் ரோடுன்னு சொல்லி நல்ல குவாலிட்டியான பிளாக் டாப் ரோடு இருக்குது. இது இல்லாம உள்ளுக்குள்ள அவனே ட்ரீஸ் வருது, இபி லைனும் கொண்டு வராங்க. ஆல்ரெடி இப்பயே பாத்தீங்க அப்படின்னா செக்யூரிட்டி இருக்காங்க, சிசிடிவி கேமரா இருக்குது. இவ்வளவு விஷயங்கள் இருக்கக்கூடிய இந்த ப்ராஜெக்ட்ல இப்போ டிடிசிபி அப்ரூவல் கொடுத்துட்டு இருக்காங்க. ஓகேங்க, ஸோ இப்போ உள்ளுக்குள்ள என்னென்ன இருக்கு அப்படின்னு பார்த்தோம் இல்லையா. இப்போ இந்த ப்ராஜெக்ட்டுக்கு பக்கத்துல என்னென்ன இருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா ஸ்கூலை பொறுத்தவரை டெம்பிள் கிரீன் வித்யாசரம், லோயாலா அகாடமி, த இந்தியன் பப்ளிக் ஸ்கூல், ஸோ இதெல்லாம் பாத்தீங்க அப்படின்னா இந்த ப்ராஜெக்ட்டுக்கு பக்கத்துல இருக்குங்க. ஸோ இது இல்லாம காலேஜை பொறுத்தவரை ஆதி காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங், SRM யூனிவர்சிட்டி, ஸ்ரீ கிருஷ்ணா இன்ஜினியரிங் காலேஜ், PSP மெடிக்கல் காலேஜ், இது இல்லாம HIET ஏர்கிராஃப்ட் இன்ஜினியரிங் காலேஜ். இதெல்லாம் பாத்தீங்க அப்படின்னா இந்த ப்ராஜெக்ட்டுக்கு ரொம்ப ரொம்ப க்ளோஸ்ல இருக்குது. இது இல்லாம தானிஷ் அகமது காலேஜ் பாத்தீங்க அப்படின்னா இங்க இருந்து மேக்ஸிமம் ஒரு 20 மினிட்ஸ் படிக்க முடியும். அதுவுமே இந்த ப்ராஜெக்ட்ல இருந்து ரொம்ப க்ளோஸ்ல தான் இருக்குது. ஸோ ஹாஸ்பிட்டலை பொறுத்தவரை பார்வதி ஹாஸ்பிட்டல் இருக்குது, ரலா ஹாஸ்பிட்டல், இந்த ரோடுக்கு அடுத்த ரோடு பாத்தீங்க அப்படின்னா ரலா ஹாஸ்பிட்டல் இருக்குது, SRM ஜெனரல் ஹாஸ்பிட்டலும் இருக்குது. ஸோ ஸ்கூலாக இருக்கட்டும், காலேஜாக இருக்கட்டும், ஹாஸ்பிட்டலாக இருக்கட்டும், எல்லாமே இந்த ப்ராஜெக்ட்ல இருந்து ரொம்ப ரொம்ப க்ளோஸாக இருக்குது. ஸோ அடுத்து ரொம்ப ரொம்ப முக்கியமானது வேலை வாய்ப்பு. ஆக்சுவலி இந்த ப்ராஜெக்ட் லொக்கேட்டாக இருக்குது ஓரகடம். ஓரகடத்தை பற்றி நம்ம சொல்லி தெரிய வேண்டியது இல்லை. ஓரகடத்தில் இல்லாத வேலை வாய்ப்பே கிடையாது. இன்னும் சொல்ல போனோம் அப்படின்னா ஓரகடம் சிப்காட்டுக்கு பக்கத்தில் தான் இந்த ப்ராஜெக்ட் லொக்கேட்டாக இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிளுக்கு சின்னதாக 2-3 சொல்லணும் அப்படின்னா நிசான் ரெனால்டு இருக்குது, அப்போலோ டயர்ஸ் இருக்குது, ராயல் என்ஃபீல்டு இருக்குது. இது போல எக்கச்சக்கமான கமெண்ட்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா இந்த ப்ராஜெக்ட்டுக்கு ரொம்ப ரொம்ப க்ளோஸில் இருக்குது. இது இல்லாமல் அடுத்த ஐடி பார்க்கான ஏரோகோ பாத்தீங்க அப்படின்னா இங்க தான் வருது. அப்படிப்பட்ட இந்த ப்ராஜெக்ட் கிட்டத்தட்ட 22 ஏக்கர் கொண்ட ஒரு மெகா டவுன்ஷிப்ங்க. இந்த ப்ராஜெக்ட்ல இப்போ 9 ஏக்கர் டெவலப் பண்ணிருக்காங்க. இங்க 467 ஸ்கொயர் ஃபீட் இருந்து பிளாட் அவைலபிளா இருக்குது. சோ அப்படிப்பட்ட இந்த ப்ராஜெக்ட்ல பெர் ஸ்கொயர் ஃபீட் எவ்வளவுப்பா அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா அதுக்கு முன்னாடி இந்த ப்ராஜெக்ட்டுக்கு பக்கத்துல எவ்வளவு போகுது அப்படின்னு தெரிஞ்சுக்கணும் இல்லையா. இந்த ப்ராஜெக்ட்ல இருந்து பக்கத்துல பாத்தீங்க அப்படின்னா இன்னொரு பிராண்டோட லேஅவுட் இருக்குது. அந்த லேஅவுட்ல பாத்தீங்க அப்படின்னா பெர் ஸ்கொயர் ஃபீட் 3300 கொடுத்துட்டு இருக்காங்க. அப்படியே இந்த ப்ராஜெக்ட்டுக்கு பின்னாடி பாத்தீங்க அப்படின்னா ஹிரானந்தன் இருக்கு இல்லையா. ஸோ ஹிரானந்தன் அபார்ட்மெண்ட்டுக்கு பக்கத்துலயும் எக்கச்சக்கமான லேஅவுட் போட்டிருக்காங்க. அங்க பெர் ஸ்கொயர் ஃபீட் 4000 ரூபாய், 4500 போய்கிட்டு இருக்குது. அதை கம்பேர் பண்ணும்போது கிட்டத்தட்ட 1500 ரூபாய்க்கு மேல இவங்க கம்மியா கொடுக்குறாங்க. ஆமாங்க, இங்க பெர் ஸ்கொயர் ஃபீட் வெறும் 2599 கொடுத்துட்டு இருக்காங்க. அப்படி பார்க்கும்போது உங்க கையில இந்த உரகடத்துல உங்க கையில ஒரு 12 லட்சம் ரூபாய் இருந்தாலே போதும், உங்களால இங்க சொந்தமா இடம் வாங்கிக்க முடியும். இவங்க லேண்ட் மட்டும் இல்லைங்க, வீடுமே கட்டி கொடுக்குறாங்க. அதாவது இடத்தோட தனி வீடு 33 லட்சம் ரூபாய் கட்டி கொடுத்துட்டு இருக்காங்க. ஸோ உங்களுக்கு வீடா வேணும்னாலும் வீடா வாங்கிக்கலாம், இல்ல இடமா வேணும்னாலும் இடமா கூட வாங்கிக்க முடியும். ஸோ இந்த ப்ராஜெக்ட்ல இப்போ பெர் ஸ்கொயர் ஃபீட் 2599 ரூபா, கிட்டத்தட்ட 2600 ரூபாய் இல்லையா.
இதுக்கு ஃபியூச்சர் ஏதாவது growth இருக்கா அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா கண்டிப்பா இருக்குங்க. என்ன அப்படின்னா ஃபர்ஸ்ட் விஷயம், இந்த ப்ராஜெக்ட்டுக்கு பக்கத்துலயே டைட்டில் பார்க் வருது. ஃபர்ஸ்ட் ஐடி பார்க் அப்படின்றது திருவான்மையூர் வந்துச்சு இல்லையா? ஸோ திருவான்மையூர்ல டைட்டில் பார்க் வந்ததுக்கு அப்புறம் இன்னைக்கு நம்ம நினைச்சாலுமே அங்க இடம் வாங்க முடியாது. ஏன்னா அங்க பெரிய ஸ்கொயர் ஃபீட் 15 ரூபாய்க்கு மேல போய்கிட்டு இருக்குது. செகண்ட் ஐடி பார்க் ஆவடி பட்டாபிராமல வந்துச்சு இல்லையா? ஸோ அதுக்கு பக்கத்துல பாத்தீங்கன்னா பெரிய ஸ்கொயர் ஃபீட் 4500, 5000, 5500 மேல போய்கிட்டு இருக்குது. ஸோ இதெல்லாம் கம்பேர் பண்ணி பார்க்கும்போது கண்டிப்பா இந்த சரௌண்டிங்லயுமே லேண்டோட வேல்யூ எங்கேயோ போக போகுது அப்படின்னு தான் அர்த்தம். ஏன்னா இதுக்கு பக்கத்துலயுமே ஐடி பார்க் வருது இல்லையா? சேர ஹோப் வருது. இது இல்லாம இந்த ப்ராஜெக்ட்ல இருந்து பரந்தூர் ஏர்போர்ட் கனெக்டிவிட்டியும் இருக்குது. ஸோ அதை பேஸ் பண்ணவே இங்க ஒரு நல்ல குரோத் எதிர்பார்க்க முடியும். இது இல்லாம இந்த பக்கம் போனோம் அப்படின்னா நம்மளுக்கு அப்கமிங் சென்னையோட அப்கமிங் ஒரு பெரிய குரோத்தான சென்னை பெரிய ரிங் ரோடு, ஸோ அதுவுமே இங்க தாங்க வருது. ஸோ இவ்வளவு விஷயங்கள் இந்த சரௌண்டிங்ல வர்றதுனால கண்டிப்பா இந்த ப்ராஜெக்ட்ல நீங்க ஒரு நல்ல குரோத் எதிர்பார்க்க முடியும். ஸோ ஃபைனலா பார்க்கும்போது நீங்க லோ பட்ஜெட்ல ஒரு பெஸ்டான இன்வெஸ்ட்மெண்ட்டுக்காக ஒரு லேண்ட் பாக்குறீங்க அப்படின்னா கண்டிப்பா உங்களுக்கு இந்த ப்ராஜெக்ட் சூட்டபிளா இருக்கும். ஏன் சொல்றேன் அப்படின்னா இந்த ப்ராஜெக்ட் குள்ளேயும் நமக்கு வில்லாஸ் வருது, அபார்ட்மெண்ட்ஸ் வருது, இது இல்லாம கமர்ஷியல் ஷாப்ஸ் வருது. அதனால சொல்றேன், இந்த வாரம் நீங்க சைட் விசிட் போறீங்க அப்படின்னா கண்டிப்பா இந்த ப்ராஜெக்ட் பார்த்துட்டு முடிவு பண்ணுங்க. அப்படிப்பட்ட இந்த ப்ராஜெக்ட் பத்தி இப்ப நான் சொன்னது இல்லாம உங்களுக்கு வேற டவுட் இருந்துச்சு அப்படின்னா நீங்க ஃபோன் பண்ணி வாட்ஸ்அப் பண்ணி கேட்டுக்கலாம். ஃபோன் நம்பர், வாட்ஸ்அப் நம்பர் எல்லாமே ஸ்கிரீனிங் கொடுத்துருக்கேன், டிஸ்கிரிப்ஷன்ல இருக்குது. ஓகே, வீடியோ முடிச்சுக்கலாம். கண்டிப்பா இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துட்டு இந்த வீடியோ வேற யாருக்கு யூஸ்ஃபுல்லா இருக்குன்னு நினைக்கிறீங்களோ அவங்களுக்கு நீங்க இந்த வீடியோ ஷேர் பண்ணிருங்க. இதே மாதிரி இன்னொரு சந்திக்கும் வரை நான் உங்கள் அமீர். டாடா பை பை, see you.